பக்கத்தில் ஏதோ ஒரு கோட்டை அது. அந்த ஒரு கோட்டையை தவிர மீதி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டாங்க. சிவாஜி தனி மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஒரு 24 வயசில் தொடங்குறார். அது முதல்ல 16 வயசுலேயே ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த இவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த சுல்தான் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கம்முன்னு இருப்பார். ஒரு 23-24 வயசில் தொடங்கி தன்னுடைய 35-36 வயசுக்குள்ளேயே ஒரு 10-12 வருடத்துக்குள்ளேயே அந்த பகுதிகளில் சுமார் 375 கோட்டையை தன்னுடைய வீரத்தால் கைப்பற்றினார். இவங்க என்ன பண்ணாங்க, பார்ப்பனர்கள், சிவாஜி இறந்து அவர் பையன் சாம்பாஜி இறந்து ராஜாராம் அவர் இதில் செஞ்சிக்கோட்டையிலே இருந்து அங்கேயே செத்துட்டார். அப்புறம் அவருக்கு பிள்ளைங்களும் கிடையாது, அவரே சின்ன வயசு. அப்புறம் சாகு வரார். சாகு வரும்போது ஒரே ஒரு கோட்டையை மிச்சம் கொடுக்குறாங்க. 375 கோட்டை எங்கே இருந்தது, ஒரு கோட்டை எங்கே இருக்குது. அப்போ அதிலேருந்து வந்த வருமானங்கள் எல்லாத்தையும் இந்த பார்ப்பனர்கள் ஃபுல்லாக ஆட்டையை போட்டு மட்டும் நம்ம அந்த நாக்பூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லிகிட்டே இருப்போம்ல. நாக்பூர் ஏன் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறிச்சு தெரியுங்களா? இவங்க பூரா இந்த பேஷ்வாக்கள் குரூப்லேருந்து வந்தவங்க அவனுக்கு பூரா. சிவாஜி மாதிரி ஒருத்தன் ராஜ்யத்தை உருவாக்கி வச்சா ஆட்டையை போட்டு ராஜாவாகிறதுக்கு வேணால் தெரியும். ஆட்டையை போட்டு ராஜாவாகி அதுக்கப்புறம்